கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 22 முதல் 24 ஆகிய வசனங்கள். யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தாங்கள் செய்து வருகிற தங்களுடைய பாவங்களினால் தங்கள் பிதாக்கள் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் அவருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார்கள். அவர்களும் உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார்கள். தேசத்திலே லட்சையான புணர்ச்சிக்காரரும் இருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்திவிட்ட ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியெல்லாம் செய்தார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து, நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல தேசத்துக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, அதிக பொல்லாப்பு, அதிக கேடு, அதிக ஆபத்து. எங்கு பார்த்தாலும் கர்த்தரை விட்டு வழி விலகுற எத்தனையோ பாவங்கள் தேசத்துக்குள்ள பெருகிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா ஓரினை சேர்க்கை, இன்னொரு பக்கம் பார்த்தா பலவிதமான அசுத்த பாவங்கள், அப்புறம் விக்கிர தோப்புகள், மேடைகள், இதெல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. இந்த கடைசி காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இதெல்லாம் தேசத்துக்குள்ள நடந்து தான் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். கர்த்தரை விட்டு வழி விலகினால் தேவனுடைய தண்டனைக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தாங்கள் செய்து வருகிற தங்களுடைய பாவங்களினால் தங்கள் பிதாக்கள் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் அவருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார்கள். அதிக எரிச்சலை மூட்டினார்கள். பிதாக்கள் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும். இந்த வசனத்தை வாசிக்கும்போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது. எங்க அம்மா அப்பா இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆலயத்தில் நாட்டப்பட்டு தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து வந்தாங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது என் வாழ்க்கையில நான் வியாபாரத்தில் இருக்கும்போது ஒரு மனுஷனோட பழகி விக்கிரத்துக்கு பணம் கொடுத்து, மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்து, கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் கொடுத்து நான் கர்த்தரை விட்டு வழி விலகி போயிட்டேன். என் வாழ்க்கையில விக்கிரத்துக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன், மாந்திரியத்துக்கு மனுஷனை நம்பி நான் பின்னாடி போயிருக்கேன். இந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருக்கு அதிகமாய் எரிச்சலை மூட்டினார்கள். என் வாழ்க்கையில நான் கர்த்தருக்கு அதிகமான எரிச்சலை மூட்டியிருக்கேன். தேவனுடைய தண்டனைக்குள்ள நான் வாழ்ந்திருக்கேன். சொந்த தேசத்திலேருந்து வேற தேசத்துக்கு தூக்கி வீசப்பட்டிருக்கேன். சாபத்திலே வாழ்ந்த நாட்கள் உண்டு. மறுபடியும் மனம் திரும்பி கீழ்ப்படிந்து பாவ மன்னிப்பு அறிக்கை செய்து விட்டுவிடும் போது மறுபடியும் தேவனுடைய கிருபை கர்த்தர் அளவில்லாமல் அதிகமாக வைத்து இந்த நிமிஷம் வரைய ஜீவனோடு வைத்திருக்கிறார். இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் கொஞ்சம் அனுபவிச்சிருக்கேன். அதிகமாய் எரிச்சலை மூட்டினார்கள். அதிக எரிச்சல். யாரு அப்படின்னா யூத ஜனங்கள். 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்து. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது என்ன அப்படின்னா, ஒன்று விக்கிரகம், இன்னொன்று விபச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம், லட்சையான புணர்ச்சி என்று எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் யூத ஜனங்கள் செய்து அவருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார்கள். இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் எந்தெந்த குடும்பத்திலே என்னென்ன காரியம் இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கோபம் இருக்கும். அதை முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். ஏன்னா என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி நினைப்பாங்க. வீட்டில் பார்த்தா பிள்ளைகள் பார்த்தா சர்ச்சைக்கு போக மாட்டாங்க. அம்மாமார் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. பிள்ளைகள் பார்த்தா விக்கிரத்தில் போய் கிடப்பாங்க. சில குடும்பத்தில் பார்த்தா வீட்டில் 5 பேர் இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க மட்டும் தான் சர்ச்சைக்கு போவாங்க. மற்றவங்க எல்லாரும்
கர்த்தரை விட்டு வழி விலகி, அதாவது தெய்வ பயம் இல்லாமல், கடவுள் நம்பிக்கை இல்லாமல், இஷ்டம் போல தாறுமாறா வாழக்கூடிய குடும்பங்கள் நிறைய குடும்பங்கள் உண்டு. அவர்களும் உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார்கள். தங்களுக்கென்று ஒரு தெய்வங்களை உருவாக்கினார்கள். தங்களுக்கென்று யாரெல்லாம் இந்த உலகத்துல உருவாக்குறாங்களோ அது எல்லாமே தேவனை கோபப்படுத்தும். தேவனை கோபப்படுத்தும் போது அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது, பலவிதமான பிரச்சனைக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதையே நம்ம சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, சில குடும்பங்கள் நைட் நேரத்துல ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புற குடும்பங்கள் உண்டு. அப்ப அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நம்ம நைட் நேரத்துல சில காரியங்கள் மாத்திரம் வசனத்தின்படி நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். தேசத்திலே லட்சையான புணர்ச்சிக்காரரும் இருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்திவிட்ட ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படி எல்லாம் செய்தார்கள். துரத்தி விடப்பட்ட அந்த ஜாதிகளுடைய எல்லா காரியங்களையும் கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினார்கள். தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். எப்பமெல்லாம் கர்த்தரை விட்டு வழி விலகுறோமோ அது நமக்கு ஆபத்தா மாறுது. 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நம்ம யாருக்காக ஓடுறோம், எதுக்காக ஓடுறோம்? சுயத்துக்காக ஓடுறோமா, இல்ல மாம்ச இச்சைய நிறைவேற்ற ஓடுறோமா, இல்ல ஜென்ம சுபாவம் நமக்குள்ளே செயல்படுகிறதா, இல்ல பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள், பழைய நினைவு, பழைய யோசனை, இல்ல துன்மார்க்கமான ஒரு ஆலோசனை, இல்ல துன்மார்க்கமான ஒரு வழி, இல்ல ஒரு பொல்லாத வழி, கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் ஏதாவது இருக்கா? இதெல்லாம் கொஞ்சம் நைட் நேரத்தில் கொஞ்சம் நம்ம யோசித்து, எந்தெந்த குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா என்பதை மாத்திரம் நைட் நேரத்தில் சிந்திக்கணும். ஏன்னா பிள்ளைகள் 4 மணி நேரம் 5 மணி நேரம் செல்போன்ல விளையாண்டுட்டு இருக்கு. அப்புறம் என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பம் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா தேவனை தேடணும். தேவனை தேடுற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். தேவனை தேடுற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா அவங்களோட வீட்டுக்குள்ளே சிலை வழிபாடு இருக்கக்கூடாது. தோப்பு விக்கிரங்களை தங்களுக்கு உண்டாக்கினார்கள். பச்சையான சகல மரத்தின் கீழும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே தேவையில்லாத போட்டோவோ இல்லை செத்த போட்டோக்களோ இல்லை இப்போ லேட்டஸ்டாக கம்ப்யூட்டர் கடையில் அழகா நிறைய கலராக டிசைனாக ஒரு 20 ரூபா 50 ரூபா கொடுத்தாலே டிசைனாக விக்கிரத்தை பல மாடலை செஞ்சுருந்தாங்க. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரே தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். அப்போ இரவனத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோமா, தேவனை தேடுறோமா, கர்த்தர் பிரியமானபடி வாழ்றோமா? இதோ ஒரு குடும்பம் யோசிச்சு அப்படின்னாலே பல பிரச்சனைக்கு முடிவு வந்துடும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது, யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது எங்கெல்லாம் செய்யறாங்களோ அங்கெல்லாம் தேவனுடைய கோபம் தான் இருக்கும். அதுல முக்கியமான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்னை அன்றி வேற தேவர்களை உண்டாயிருக்க வேண்டாம். வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், முடிஞ்சு வச்சு. அப்ப கடைசி காலத்திலே ஜனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தங்களுக்கென்று ஒரு விக்கிர தோப்புகள், தங்களுக்கென்று ஒரு மேடை, தங்களுக்கென்று ஒரு சிலை, தங்களுக்கென்று ஒரு விக்கிரகம், தங்களுக்கென்று எங்கெல்லாம் உருவாக்குறாங்களோ அங்க தேவனுடைய கோபம் தான் இருக்கும். நைட் இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் ஒருவேளை கர்த்தர் பிரியம் இல்லாமல் ஏதாவது வீட்டில் காரியம் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருங்க. தேவன் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் கொடுத்த இந்த இரவு நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுதும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். இரவு நேரத்திலே எங்கள் எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து அப்போ ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா.
எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துருக்காங்கப்பா. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்துருக்காங்களோ எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வேல் அடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மட்டும் போய் விடட்டும்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. பலன்களை திறந்து பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறாங்கப்பா. உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே அப்பா இரவு நேரத்தில் நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறாங்க. எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. விசேஷமாக நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் இருக்காங்க. உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் புறப்பட்டு போங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதரை பாட்டு ராஜா. எல்லா தடைகள்லாம் விலக்கி ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலை அடைங்கப்பா. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளோட விசேஷமாக கூட இருக்க நைட் நேரத்தில் தேவையில்லா எண்ணங்கள், தேவையில்லா சொப்பனங்கள், தேவையில்லா மரண பயங்கள் எல்லாம் செத்த கிரியலாம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தை எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும் ராஜா. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்கப்பா. அதிகால வேளையில் துதிக்கிற துதியோட எலும்புக்கு கிருபை செய்யுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சையில், ஐசியூவில், இன்பெட்டில், எந்த குடும்பத்தில், எந்த இடத்துல, எந்த நாட்டுக்குள்ள அவசர சிகிச்சை இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்தித்து தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தழுமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க ராஜா. பரிபூர்ணமான சுகம் தாங்க. தீர்காயுசு தாங்கப்பா. பலவீனத்தை எல்லாம் நீக்கி போட்டுருங்க அப்பா. விசேஷமாக எத்தனையோ குடும்பத்தில் நைட் நேரத்தில் அப்பா பலவிதமான பிரச்சனையோடு கண்ணீரோடு இருக்காங்கப்பா. சில குடும்பத்தில் கடன் பிரச்சனை, கணவர் ரட்சிக்கப்படலை, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, குடும்பம் ஃபுல்லாக விக்கிர வழிபாடுகளுக்கு. அப்படிப்பட்ட குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும் என் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே. அந்த வீட்டுக்கு ரொம்ப கிரியேஸ் எல்லா பொல்லாத சர்ப்பத்தின் கிரியைகள், தந்திரமான கிரியைகள், விக்கிரத்தினுடைய கிரியைகள், மாந்திரிக கிரியைகள், எல்லா பொல்லாத கிரியைகளும் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுட்டு எரிக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் வேல் அடைங்க. உங்க நாமம் மட்டும் எப்படி ராஜா. விசேஷம் அந்த இரவு நேரத்திலே உங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி கர்த்தர் பொருட்படுத்துங்க. உங்க நாமம் மட்டும் எப்படி ராஜா. துதி கன மகிமை எல்லாம் உங்க முருகே செலுத்திடும் இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.